அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போற பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரமலான் மாதத்துல நோன்ப முறிச்சா அதுக்கான பரிகாரம் என்ன? அதாவது கஃபாரா சம்பந்தமான சட்டம் என்ன அப்படிங்கறத பார்க்க யாண்டிருக்கிறோம். இது இஸ்லாத்துல ரொம்ப கடுமையா பார்க்கப்படுற ஒரு விஷயம். இந்த அருமையான விளக்கத்தை நமக்கு வழங்குறவங்க மதிப்பிற்குரிய மௌலவி அல் உஸ்தாத் எம் ஃபைரூஸ் அல் மக்கி அவர்கள். வாங்க அவங்களோட வழிகாட்டுதலோட இந்த பாடத்துக்குள்ள போகலாம். சரி, இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒருத்தர் ரமலான் மாதத்தோட புனிதத்தை புரிஞ்சு தெரிஞ்சே ஒரு மோசமான வழியில தன்னோட நோன்ப முறிச்சிட்டா அதுக்கு என்ன பரிகாரம்? இதத்தான் இந்த பகுதியில நம்ம ரொம்ப விரிவா பார்க்க போறோம். இந்த கஃபாரா, அதாவது பரிகாரம்ங்கிறது நோன்பு முறிக்கிற எல்லாருக்குமே கிடையாது. இது ரொம்ப குறிப்பிட்ட சில கடுமையான நிபந்தனைகள் இருந்தா மட்டும்தான் ஒருத்தர் மேல கடமையாகும். அப்படி என்ன நிபந்தனைகள்னு இப்ப பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லைட பாத்தீங்கன்னா விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். ஒருத்தர் ரமலான் மாதத்துல நோன்பு வச்சிருக்கும் போது தான் நோம்பாளின்னு தெரிஞ்சு அது ஹராம்னு தெரிஞ்சும் உடலுறவு கொண்டா அவருக்கு கஃபாரா கடமையாகிடும். ஆனா இதுவே அவர் சாப்பிடுறதே குடிக்கிறது மூலமா நோம்ப முறிச்சா, இல்ல மறதியா முறிச்சிட்டா, அப்படி இல்லைன்னா ரமலான் இல்லாத மத்த சுன்னத்தான நோம்ப முறிச்சா அப்போலாம் கஃபாரா கிடையாது. அந்த ஒரு நாள் நோம்ப மட்டும் திரும்ப வச்சா போதும். இததான் நாம கலா செய்யறதுன்னு சொல்றோம். இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். இந்த பரிகாரம் செய்யற கடமை கணவனுக்கு மட்டும்தான், மனைவிக்கு இல்ல. ஏன் அப்படின்னா இந்த மீறுதல்ல கணவனோட பங்கு தான் கடுமையானதா பார்க்கப்படுது. அதனால இந்த பொறுப்பும் அவர்கிட்டயே கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அந்த பரிகாரம் என்னன்னு பார்க்கலாமா? இதுல 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்து உங்களுக்கு பிடிச்சதை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லல. இது ஒரு படிநிலை வரிசை. ஒண்ணு முடியலனா தான் அடுத்ததுக்கு போக முடியும். அந்த ஆர்டரை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். சரி, வாங்க இதை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல் படி, ஒரு நம்பிக்கையுள்ள அடிமைய விடுதலை செய்யணும். ஒருவேளை ஒருத்தரால உண்மையாகவே அதை செய்ய முடியலன்னா அப்போ 2வது படிக்க போகலாம். அது என்னன்னா, தொடர்ச்சியா கேப் விடாம 2 மாசம் நோன்பு வைக்கணும். ஒரு நாள் விட்டா கூட திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதுவும் உடம்பு சரியில்லாம முடியலன்னா 3வது படிக்க போகலாம். அதுதான் 60 ஏழைகளுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கணும். இந்த சட்டத்துக்கு ஆதாரம் எங்கிருந்து வருது? நேரடியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு சக்தி வாய்ந்த ரொம்பவே படிப்பினை நிறைந்த ஒரு சம்பவத்திலிருந்து தான். வாங்க அந்த ஹதீஸை இப்ப பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலி அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபி அவங்களோட தோழர்கள் எல்லாம் ஒன்னா உட்கார்ந்திருக்காங்க. அப்போ ஒருத்தர் ஓடி வர்றாரு. அல்லாவின் தூதரே, நான் அழிஞ்சிட்டேன்னு கதறாரு. என்ன விஷயம்னு கேட்டா, நான் ரமதான்ல நோன்பு வச்சிருக்கும் போதே என் மனைவி கூட சேர்ந்துட்டேன்னு சொல்றாரு. பாருங்க அவரோட குற்ற உணர்வு எப்படி இருக்குன்னு. நபி ஸல்லல்லாஹு அவங்க உடனே அந்த பரிகாரத்தோட முதல் படியை சொல்றாங்க. சரி, ஒரு அடிமையை விடுதலை செய்ய உங்ககிட்ட வசதி இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் இல்லைன்னு சொல்றாரு. உரையாடல் தொடருது. நபி அவங்க 2வது படியை கேக்குறாங்க. சரி, அப்போ தொடர்ச்சியா 2 மாசம் நோன்பு வைக்க முடியுமா? அதுக்கும் அவர் இல்ல, முடியாதுன்னு சொல்றாரு. கடைசியா 3வது படியை நபி ஸல்லல்லாஹு கேக்குறாங்க. சரிப்பா, 60 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கவாது உங்ககிட்ட வசதி இருக்கான்னு கேக்குறாங்க. அந்த மனுஷன் அதுக்கும் இல்லைன்னு கைய வரிச்சிடுறாரு. ரொம்பவே ஏழ்மையான நிலையில இருந்திருக்காரு. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல ஒரு நிசப்தம். என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போதான் அல்லாவோட நாட்டத்தால ஒரு பெரிய கூட நிறைய பெரிச்சம்பளம் அங்க தர்மமா கொண்டு வரப்படுது. இதுதான் இந்த கதையோட டேர்னிங் பாயிண்ட். நபி அவங்க இதை எடுத்துட்டு போய் தர்மம் பண்ணுன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த மனுஷன் சொன்ன பதில் தான் இங்க ஹைலைட். அல்லாவின் தூதரே, இது போய் என்னை விட ஏழைக்கு கொடுக்க சொல்றீங்களா? அல்லாவின் மேல சத்தியமா சொல்றேன், இந்த மதீனாவிலேயே என் குடும்பத்தை விட பெரிய ஏழை யாரும் இல்லைன்னு சொல்றாரு. அவனோட வறுமையோட உச்சத்தை இது காட்டுது. இத பதில கேட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. அவங்களோட கடைவாய் பற்கள் தெரியற அளவுக்கு சிரிச்சாங்கன்னு ஹதீஸ்ல வருது. சிரிச்சுட்டு சொன்னாங்க, சரி அப்போ இத உன் குடும்பத்துக்கே கொடுத்துடு. பாருங்க பரிகாரம் எப்படி ஒரு அருளா மாறுதுன்னு. இதுதான் நபி அவர்களோட கருணை. இந்த சம்பவம் சும்மா ஒரு கதை இல்ல. இது புகாரி, முஸ்லிம் மாதிரியான மிக நம்பகமான ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால இதோட நம்பகத்தன்மை பத்தி எந்த சந்தேகமும் வேண்டாம். இது ஒரு ஆதாரப்பூர்வமான சட்டம். ஆனா இந்த ஹதீஸ மட்டும் படிச்சுட்டு நாம ஒரு தப்பான முடிவுக்கு வந்துடக்கூடாது. இஸ்லாமிய அறிஞர்கள் இதுக்கு சில முக்கியமான விளக்கங்கள் கொடுக்கறாங்க. அப்போதான் இந்த சட்டம் முழுமையா புரியும். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதலாவது ரொம்ப முக்கியமானது, கஃபாரா செஞ்சா மட்டும் போதாது. அவர் எந்த நோன்பை முறிச்சாரோ அந்த ஒரு நாள் நோன்பையும் தனியா திரும்ப வைக்கணும். அதுக்கு பேரு தான் கலா. அந்த ஒரு நாள் நோன்பு மன்னிக்கப்படாது. சரி, இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்ன? 1, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனுஷனுக்கு கொடுத்த சலுகை அது அவருக்கு மட்டும்தான். ஏன்னா அவர் ரொம்ப ஏழை. அது பொதுவான சட்டம் கிடையாது. 2வது, கஃபாராவுக்கான பணத்தையோ பொருளையோ நம்ம குடும்பத்துக்கு பயன்படுத்தக்கூடாது.
மூணாவது, ஒரு ரமலான்ல 2 நாள் இந்த தப்பு செஞ்சா 2 தடவை கஃபாரா கொடுக்கணும், ஒவ்வொரு நாளுக்கும் தனித்தனி கணக்கு. கடைசியா இந்த சட்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் செஞ்ச தப்போட தீவிரத்தை உணர்த்துறதுக்கு ஒரு கடுமையான படிநிலையான தண்டனை, இன்னொரு பக்கம் மனுஷனோட சூழ்நிலையையும் இயலாமையையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த தண்டனையே ஒரு அருளா மாத்திர இறைவனோட எல்லையில்லாத கருணை. இந்த ரெண்டையும் இஸ்லாம் எவ்வளவு அழகா சமநிலைப்படுத்துது இல்லையா?